ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பியூர் மசாலா டேஸ்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேசரி பார்க்க போகிறோங்க. இந்த கேசரியில் ஒரு சீக்ரெட்டான பொருள் சேர்த்த போகிறோம். அது இந்த கேசரியோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்த போகுது. அப்படி என்ன பொருள் சேர்த்துறான்றதை இந்த வீடியோ கடைசியாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு இதை செஞ்சிடலாம். என்னென்ன ஆட் பண்ணுறன்றதை பார்த்துடலாமா? ரவை, சர்க்கரை, அடுத்ததாக ஏலக்காய், முந்திரி, திராட்சை, அடுத்ததாக கேசரி பவுடர், நெய். இது இருந்தால் போதும், ஒரு சூப்பரான கேசரியை நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்றதை ஃபைனலாக பார்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு அழகாக அதில் நெய் விட்டு ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ரவையை வறுக்கும்போது இதோட மனம் சூப்பராக இருந்ததுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து கூட என்ன செய்கிறீங்க இவ்வளோ வாசமாக இருக்குன்னு கேட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இதோட வாசம் இருந்தது. இதை பக்கத்துலேயே நின்று வறுக்கணுங்க. கொஞ்சம் நகர்ந்துட்டோமா கூட இதை தீஞ்சிடும். அடுப்பை ஸ்லோவாக வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரவையை சூப்பராக நம்ம வறுத்துட்டோம். இதை வேற ஒரு தட்டில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக வானலில் தண்ணி விட்டுடலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டோம். அடுத்ததாக சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இதில் நம்ம கேசரி பவுடர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கிண்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக ரவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டது மாதிரி தான் தெரியும். பட் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் அதோட சாஃப்ட்னஸ் நல்லா வருது. அதனால தான் தண்ணி கொஞ்சம் நான் அதிகமாகவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிட்டோம். இது ஸ்டார்டிங்கில் நானே கூட கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் போலையே அப்படின்னு. பட் இதை ஃபைனலாக நான் செஞ்சு முடிக்கும்போது இதோட எப்படி சொல்கிறது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணதை விட அதிகமாகவே வந்துச்சு. சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்ததாக நெய் விட்டு ஏலக்காய், முந்திரி, திராட்சைலாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா வணக்கிடலாம். இதையும் நெய்யிலே சேர்த்து வணக்கி எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேசரியில் கொட்டிட்டோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஃபைனலாக அது சூப்பராக வந்ததுன்னு. பார்த்திங்களா, உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் எடுத்து அழகாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக ஆட் பண்ணுற அந்த சீக்ரெட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேசரியோட டேஸ்ட்டை இந்த ஐஸ்கிரீம் இன்னும் ஒரு மடங்கு அதிகப்படுத்திடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் நம்ம சேர்த்துருக்க கடைசி சீக்ரெட் அந்த ஐஸ்கிரீம் தான். அதோடு சேர்த்து இந்த கேசரியை சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அள்ளுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள். மறுபடியும் வேணும்னு அவங்க சொல்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.